அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. 1915 நடந்த ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நாங்கள் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி. அந்த லேடி என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு உடல் நல குறைவால அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறந்த உடனே அவங்களுடைய இறுதி காரியங்களை செய்வதற்காக அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே முடிவு பண்ணி இறுதி காரியம்லாம் பண்றாங்க. மறுநாள் அவங்களுடைய அடக்கம் நடக்குது. ஒரு பயங்கரமான புயல் காத்து மழையோட அந்த இடத்துலயே பயங்கரமான மழைலாம் பெய்யறதால நிறைய சொந்தக்காரங்களால வர முடியல. பார்த்தாங்க. அப்புறம் மறுநாள் அவங்களுடைய இறுதி காரியம்லாம் முடிச்சு அந்த கெஃபைன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்ஸ்ல அவர்களுடைய உடலை வச்சு எடுத்துட்டு போயிட்டு புதைக்கிறதுக்காக போறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய சகோதரி வராங்க. சகோதரி பார்த்துட்டு இல்ல என்னுடைய சகோதரியை நான் பார்க்கணும், என்னுடைய தங்கையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்க்கணும்னு சொன்ன உடனே அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா இந்த எஸ்சின்றவங்க அங்கிருந்து உயிரோட எழுந்து அவங்க சகோதரியை பாக்குறாங்க. வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. இறந்தவங்க ஒருத்தர் உயிரோட வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க உண்மையா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உண்மையாக்காக அவங்க இறக்கல. அவர்களுக்கு ஏதோ பல்ஸ் கம்மியா இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றதால அவங்கள திருப்பி மருத்துவமனைக்கு கூட்டு போய் அவங்க பொழைச்சிட்டாங்க. அவங்க ஏறக்குறைய 73 வருஷம் வரைக்கும் உயிரோட இருந்தாங்க. 73வது வயசுல தான் அவங்க இறந்து போனாங்க. இந்த கதைக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, இந்த கதை சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்னன்னா, இந்த உலகத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் தாமதப்படும், ஒரு சில விஷயங்கள்லாம் லேட்டா வரும். இந்த லேட்டா வரும் அப்படின்றதுக்காக அந்த விஷயம் எனக்கு மட்டும் லேட் ஆகுது, நான் மட்டும் டிலேவா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கடவுளை பொறுத்தவரை, இந்த இறைவனை பொறுத்தவரை, இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை, நம்ம இந்த இயற்கைன்னு சொல்லி எடுத்துட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு கணக்கீடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த கணக்கீடு படிதான் நடக்கும். எது நடந்தாலும் சரி, அது சரியாக தான் நடக்கும். எது நடக்க போதோ அதுவும் சரியா தான் நடக்கும். அதனால நீங்க எந்த விஷயத்தை குறித்தும் நீங்க கவலைப்படவே தேவையே கிடையாது. கடவுள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை லேட்டா கொடுத்தாரு அப்படின்னா அதற்கு பின்னால உங்களுக்கு வெற்றி வாய்ப்போ இல்ல ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப நீங்க அதை நினைச்சு கவலையே படாதீங்க. அப்படி அந்த எஸ்சி ஒருவேளை அவங்க அவங்களுடைய சகோதரி லேட்டா வரல, சீக்கிரமா வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எஸ்சியை பத்தி நீ நம்ம பேசியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க லேட்டா வந்ததால தான் இன்னைக்கு எஸ்சின்றவங்க ஒரு 73 வயசு வரைக்கும் உயிரோட இருந்து இறந்து போயிருக்காங்க. அது மாதிரி நமக்கு கூட ஒரு சில டைம்ல நம்மளுடைய வாய்ப்பு லேட்டா கிடைக்கலாம். லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைச்சதுன்னு அது மாதிரி ஒரு மிகப்பெரிய அதன் மூலமாக ஒரு வெற்றி வரலாம். நம்ம விரும்பக்கூடிய விஷயம் நடக்கலாம். அதனால லேட்டா வருதுன்றதுக்காக நீங்க யோசிக்கவே தேவையில்லை. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.